ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 60 டேஸ் கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 32ஓட டயட் மீல் பிளான் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மார்னிங்கே எழுந்திரிச்சு எம்டி ஸ்டொமக்கில் என்றைக்கும் மாதிரி சீரக தண்ணி குடித்தாச்சு. எனக்கு என்னமோ தோணிகிட்டே இருக்குது, நான் துபாயில் இருக்கும்போது ஃபுட்டு சாப்பிட்றதுல ஸ்ட்ரிக்டாக இருந்த அளவுக்கு இந்தியா இல்லையோ அப்படின்னு. எனக்கு பிடிச்சது மாதிரி ஒரு ஃபுட்டை நான் யோசித்தேன் அப்படின்னா அதை எப்படியாவது சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு எனக்கு தோணி நான் அன்னைக்கு சாப்பிட்றேன். பட் இந்தியாவில் மட்டும்தான் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். திரும்பவும் துபாய் போயிட்டோன்னா அந்த வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு கொஞ்சம் அளவாக சாப்பிட்டுட்ருக்கேன். அப்படின்னா இன்றைக்கும் ஒரு ஃபுட் எடுத்திருந்தேன். அதுதான் இங்கே நான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ண ரீசன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். அண்ட் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாப்பாடு, ஃபிஷ் கறி அண்ட் எக்கை ஸ்க்ராம்பிள் பண்ணி அதை எடுத்து இன்றைக்கி லஞ்சை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நைட்டு டின்னர் தான் இன்றைக்கி 2 பரோட்டாவும் எக் ரோஸ்ட்டும் சாப்பிட்டேன். இன்றைக்கி மார்த்தாண்டத்தில் இருக்கிற முபாரக் ரெஸ்டாரண்ட் போய் தான் சாப்பிட்டோம். ஸோ இன்றைக்கி போகும்போதே எனக்கு இது சாப்பிடுவோன்னு தோணுச்சு, அதனால டக்குன்னு சாப்பிட்டேன். நான் பரோட்டா சாப்பிட்டே 1 மந்த் மேலே ஆகுது. அப்புறமா நிறைய பேர் கமெண்ட்ஸில் அடிக்கடி அக்கா டீ குடிக்கலாமா டயட் இருக்கும்போதுன்னு கேட்டிருந்தீங்க. டீ தாராளமாக எடுத்துக்கோங்க, ஆனால் ஏதாவது ஒரு டைம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். நான் ஈவினிங் நீங்கள் எடுத்துக்க ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் சுகர் இல்லாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டர். பட் என்னால் எல்லாம் சுகர் இல்லாமல் சத்தியமாக டீ குடிக்க பிடிக்காது. ஸோ தட் நான் எப்போச்சும் இந்த மாதிரி டீ எடுத்துக்கிட்டேன்னா கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி நான் எடுத்துப்பேன். 1 ஸ்பூன் சுகர் எல்லாம் ஓகே தான், அது பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் டெய்லி பேசிஸில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அளவை மட்டும் கம்மி பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். அண்ட் டயட் இருக்கும்போது இந்த பிரியாணி எல்லாம் சாப்பிட ஆசை வந்தால் கூட வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ரைஸு அண்ட் நிறைய சிக்கன் எக்கெல்லாம் வச்சு பிரியாணி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பரோட்டா, பீட்சா, பர்கர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது தான் நல்லது. அது எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மேபி நமக்கும் ஆசை வருது சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் டயட் மேலே நமக்கே வெறுப்பு வந்துடும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நமக்கே கிவ் அப் பண்ணலாமான்னு தோணும். அப்பப்போ இந்த மாதிரி பிடிச்ச ஃபுட்டை கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஓகே இதுவும் சூப்பராக தானே இருக்குது, நம்ம கிவ் அப்பே பண்ணக்கூடாது, கன்சிஸ்டன்சியாக இருப்போம் அப்படின்னு தோணும். இது நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. அதனால தான் என்னால் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக இந்த டயட்டில் இருக்க முடியுது. அண்ட் அவ்வளோதான், நம்ம வீடியோ பற்றி எது ஷேர் பண்ணணுன்னாலும் இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நாளைக்கு மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.